அப்படியே கமிங் டு அரோரா, கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வந்து திருப்பி திருப்பி கேமரால பேசிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரியா தான் வந்தாங்க. ரியா வந்தது எக்ஸ்கியூஸ் மீ, நாகப்பிரியா. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த ரியான்றது இருக்குல்ல, அது ஒரிஜினல் பேர் நாகப்பிரியா. அங்க இருந்து போ. ஓகே, நாகப்பிரியா இருக்காங்கல்ல சார், பயங்கரமா பாபு. உனக்கு ஸ்னேக் பாபு தெரியும்ல, அந்த ஸ்னேக் பாபு முன்னாடி இருக்க ஸ்னேக் தப்பா பேரு இல்ல சார். அவங்க வந்து பயங்கரமா அந்த யூஎஸ்ல ரேசர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ல அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் ஒரு மாப்ஸ்டர் கெட்டப்ல உள்ள வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா அரோராவை இன்னும் நல்லா குழப்பி விட்டாங்க. அரோராவுக்கு சிலது தெளிவாவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்வதி எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க, நீ அவங்களோட ரிலேட்டிவ் நீ எதுக்குமா பார்வதி கிட்ட பேசுற இந்த அளவுக்குங்கிற மாதிரி இருக்குது. we must thank நாகப்பிரியா. என்னன்னா அவங்க வந்து இன்னைக்கு ஷோக்குள்ள உள்ள வந்து சீசன் 8ல விளையாட ஆரம்பிச்சத சீசன் 9ல வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்றத let's give the big applause of the 8 plus. அதாவது அனுப்புனது போன சீசன், நீங்க முழிச்சு எழுந்துச்சு விளையாடணும்னு வந்து ஆடின சீசன் 9th. சோ நாகப்பிரியா பிளேட் வெரி வெல். ஒரு வெல்கமே உனக்கு இல்ல, அப்பவே உனக்கு இந்த ஷோக்குள்ள வேலை இல்லன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் என்ன, நீயாவே கண்டென்ட் குடுக்கறன்னு உன் வாயில கண்ணாப்பினான்னு உளறி பாரு the show is yours அப்படின்னு நீ சொன்னப்ப அது ரெண்டாவது அப்ரிசியேட்டபிள் மொமெண்ட். சூப்பரா படத்திலே இந்த சீன் தான் ரொம்ப நல்லா இருந்ததுன்றது. மத்தபடி அம்மனி உட்கார்ந்து அப்படி 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 தக தக தகன்னு எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் என்ன தெரியுமா வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஷாட் வைல்டு கார்டு சீசன் 8 உள்ள என்ட்ரிங் டப 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 டபன்னு எல்லாரையும் பட 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 சுத்திட்டு ஒரு சுனிதா, ஒரு வர்ஷினி, ஒரு ஆனந்தி, ஒரு ஜாக்லின் தாண்ட முடியல. கட் பண்ணா நிக்காம முன்னேறு அந்த சாங் சீன் வந்தது. அம்மனி கண்டஸ்டன்டா இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தா அடிச்சு தோச்சு தொங்க விட்டு. போன சீசன் அவ்வளவு அமைதியா இருக்கும் பொழுதே தாண்டது ரொம்ப கஷ்டம். இந்த சீசன்ல கெஸ்ட்னு ஒண்ணு விட்டதுனால நீ எவ்வளவு வஸ்டா பேச முடியுமோ அவ்வளவு வஸ்டா இந்த கேம்ல பாருகிட்ட நீ கண்டஸ்டன்டா மட்டும் இருந்தனா பாரு உன்ன ஒருவேளை அவங்க அம்மா பக்கத்துல இருந்தனா இன்னைக்கு இந்த சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். ரெண்டு பேருமே சபை நாகரிகம் கருதி ஒரு மாதிரி அப்படி 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 அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க.